ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சிம்பிள் டிசைன் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை தைக்கிறாங்க. அளவு எடுத்து அமுச்சிருந்தாங்க, அதை வச்சு கட் பண்ணுறோம். கை வந்து 10 இன்ச்சு மேலே வச்சுட்டு இந்த சைடில் கீழ்ப்பகுதியில் 7 இன்ச்சு வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் மடித்து போட்டுக்கலாம். மடித்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். திருப்பி சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, 1.5 இன்ச்சு இதுக்கு தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 13 இன்ச்சு, 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15 இன்ச்சு வச்சு மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம், சுருக்கம்லாம் இல்லாமல். லைனிங் வந்து அலசி போடுறதுனால ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும், வேணால் அயர்ன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சுருக்கம் இல்லாததுனால நான் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். நெக்கலை வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஷோல்டர் அளவு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். கை சுற்றளவு வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன், ஆம்கோல் அளவு. இதை வந்து பேக் நெக்கு 9 இன்ச்சு வச்சுக்கிறேன். இதை அப்படியே சுற்றி ஒன்று சேர்த்து விட்டுடலாம். நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து சென்டர் கொஞ்சம் முதுகு பகுதியில் வந்து வெறும் நெட் கிளாத் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இது. இது வந்து பேக் துணி வந்து 2ஆக போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வேணும். இதில் அந்த ஷைனிங் கிளாத் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும். அந்த ஷைனிங் கிளாத் இல்லாததுனால லைனிங் துணியை 2ஆக போட்டிருக்கேன். இப்போது அந்த நெக் பகுதி மட்டும் வெட்டி எடுத்துடலாம், 2 துணிலையுமே சேர்த்து. இப்போ இது மடித்து பார்த்திங்கன்னா 4 பீஸாக இருக்குது. இப்போ சுற்றி ஆம்கோலும் வெட்டிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரம் பிசுறு இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அது 2 பீஸாக இருக்குது. இப்போ அந்த நெக் டிசைன் வரைஞ்சிக்கலாம். ஒரு 3 வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். மேலே அப்படியே நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணிடலாம். துணியை கட் பண்ணும்போது துணியை வளைச்சி இழுத்து இப்படி அப்படியுமா இழுக்கக்கூடாது. நம்ம மடிப்பு வந்து மாறிடும். நம்ம தான் நகர்ந்து திரும்பி நம்ம கை தான் வளைச்சி வெட்டணும். துணியை வந்து இப்படி அப்படியுமா இழுக்கக்கூடாது. நான் கொஞ்சம் இப்படி திருப்புறேன்னா கேமராவுக்காக திருப்புறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி திருப்பாமல் ஒரு இடத்துல துணி இருக்கட்டும், நீங்கள் வளைச்சி வெட்டுங்க. இந்த டிசைன் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாடலில் எவ்வளோ டிசைன் வைக்கலாம். நான் இந்த டிசைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நல்லா அந்த வளைவெல்லாம் அழகாக வளைச்சி கொடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். கட் பண்ணும்போது அழகாக சிசரை திருப்பி கட் பண்ணணும். துணியை போட்டு சுற்றக்கூடாது. சிசர் அழகாக வளைச்சி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். 2 பீஸாக இருக்குது பாருங்கள். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஷோல்டர் இணைஞ்சிருக்கு, அதையும் கட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வரும் அது. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வேறு பீஸ் எடுத்து தான் கட் பண்ணுறேன். 80 பாயிண்ட்டு துணியில் வரல, ஏன்னா 2 பீஸ் முதுகுக்கே போட்டதுனால துணி பத்தலை. அதனால் வேறு துணி எடுத்து கட் பண்ணிக்கிறேன் அதே கலரில். ஃப்ரண்ட் அளவு வந்து ஆம்கோல் அளவு 5 வச்சுக்கிறேன். நெக் அளவு அதுக்கு வச்ச மாதிரி 2.5, ஷோல்டர் அளவு 3, ஃப்ரண்ட் நெக் வந்து 6 வச்சுக்கிறேன். 6 வச்சு, இது நார்மல் ரவுண்ட் நெக் தான். கட் அளவு வந்து 11 வச்சுக்கிறேன். சுற்றளவு அதே 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுலேயும் பேக்கில் வச்ச மாதிரி அதே அளவு இதுலேயும் வச்சு
அழகாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது ஆம்கோல் சுற்றளவு வரைஞ்சிக்கலாம். நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக், அதையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ பட்டி பீஸும் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணுறது இவ்வளோ பெரிய வேலை அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பிகினர்ஸ்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இன்னும் இதில் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக மெதுவாக நிறுத்தி ஒரு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகுதுன்னு. இதுதான் அந்த மெயின் கிளாத்து, நெட் கிளாத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா கையில் மட்டும் கொஞ்சம் நல்லா டிசைன் இருக்குது. உடம்புல அங்கங்கே ஒவ்வொரு பூ போட்டிருக்கு, புட்டாஸ் மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அதையே இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். 4ஆக மடித்து போட்டிருக்கேன் துணியை. நெட் கிளாத் வந்து 4ஆக இருக்குது, லைனிங்கும் 4ஆக தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலை, அதுக்கு வந்து நம்ம துணி ஜாயின் பண்ணி தைக்கணும், ஒட்டு கொடுத்து அந்த இடத்துல. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் போதும், சின்ன ப்ளவுஸ் தான். இப்போ ஃப்ரண்ட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டரில் ஒரு பூ வருது, அது வந்து ஷோல்டருக்கு நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நேராக நவுத்தி வைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வர்றதையும் நம்ம பார்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா பாதி டிசைன் நம்ம தையல்லையும் பாதி நெக்லேயும் அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. துணி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த ஷோல்டருக்கு நடுவில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நவுத்தி வச்சு வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டேன். இப்போது பேக் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பேக் பீஸ் இதுமாதிரி கரெக்டாக வச்சு அந்த இப்போ கட் பண்ண போகிறதில்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இப்படி தான் இருக்கும். அந்த நெக்கு வந்து சென்டரில் அந்த நெட்டு துணி வரும். அந்த கட் பண்ண சென்டர் பீஸையும் வந்து அது கூட வைங்க, ஏன்னா கடைசியில் அளவு பார்த்து நம்ம வெட்டி பைப்பிங் கொடுப்போம். அதுக்காக இந்த துணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். பட்டி பீஸு, கொக்கி, காஜா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கட் பண்ணுற வேலை முடிஞ்சுது. நாளைக்கு நான் தைச்சி காமிக்கிறேன், தைக்கிற வீடியோவும் வரும். இது இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணுறீங்கன்னா பார்த்து பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். தெளிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக 1 இன்ச்சு மட்டும்தான் விட்டு கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த நெட்டில் கொடுக்கறதுனால துணி கொஞ்சம் பட்டையாக தெரிய வேண்டான்றதுக்காக. உங்களுக்கு 1 இன்ச்சில் வராது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சுற்றி கட்டி வச்சிடலாம். எல்லா பீஸையுமே தைக்கிற வரைக்கும் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா அந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. நாளைக்கு தைக்கிற வீடியோ போடுறேன். தேங்க்யூ.